வணக்கம். இதுக்கு பேர் தான் பண்ணை. இது அச்சுலேருந்து வர்றது. இதுதான் சேலைக்கு டிசைன் வர்றதுக்கு முக்கிய காரணம். இந்த பண்ணையை ரெடி பண்ணுறதுக்குன்னு தனி ஆள் இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது கைத்தறியில் பட்டு தறி சேலையில் அச்சிலிருந்து பண்ணை எப்படி கட்டுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயிங்கள்ன்ற போல பட்டு சேலைக்கு பேசிக்கே அடிமட்டமே இந்த பண்ணை தான். இந்த பண்ணை இல்லைன்னா சேலையை உற்பத்தி பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான கான்செப்டே. இப்போ அது எப்படி கட்டுறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். என் பேர் யாக்கூப் பாஷா. இந்த தொழில் வந்து சின்ன வயசுலேருந்து நான் கட்டிங்கிறேன். இது பண்ணை தயார் பண்ணி தரேன். 60 அச்சு 80 பட்டு அச்சு எல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறோம். தனியாருக்கு மல்லிக்கு சொசைட்டிக்கு எல்லாம் கொடுக்குறோம். இது வாங்கி வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். இதெல்லாம் மொக்க மாதிரி வரும். சிவி கீழே எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுதான் எங்கள் தொழில். நாங்கள் தயார் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணை கட்டி சோளத்தட்டு சிவி கட்டி சிம்பிள் எல்லாம் ரெடி பண்ணி கட்டி கொடுக்குறோம். சொசைட்டிக்கு தனியாருக்கு எல்லாம் கொடுக்குறோம். ஒரு பட்டு சேலை நெய்யறதுன்றது ஒரு நெசவாளிது மட்டும் இல்லை. அதுக்கு பின்னாடி 20-25 பேர் வேலை செய்யறாங்க. ஒவ்வொருவரின் உழைப்பும் ஒரு பட்டு சேலை நெய்வதற்கு ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி தான் இந்த பண்ணை கட்டுறது. பட்டு சேலையில பார்டர் மாற மாற தறியில பண்ணைய உடச்சு கட்டணும். ஒரு பண்ணைய கட்டி முடிச்ச உடனே நாங்க தறியில கட்டி ஏத்துவோம்.